மாணவர்கள் ஏன் அரசியலுக்கு வர வேண்டும்? இந்த கேள்வி இன்று எல்லா இளைஞர்களிடத்திலேயும் மாணவர்களிடத்திலேயும் கேட்கப்படுகிற ஒரு கேள்வியாக இருந்து வருகிறது. அரசியல் என்பது யாரோ ஒரு தனிப்பட்ட ஒருவருக்கு சொந்தமானதல்ல, எந்த ஒரு குடும்பத்திற்கும் சொந்தமானதல்ல. இது நாட்டு மக்களுக்கானது. தொடர்ந்து இணையதளத்தை பயன்படுத்தி வருகின்ற இளைஞர்களே, மாணவர்களே, படித்த பெருமக்களே, இன்று இணையதளம் என்பது படித்தவர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய முக்கியமான தகவல் தெரிகின்ற ஒரு சக்தியாக மாறியிருக்கிறது. இன்று எல்லா ஊடகங்களை விட இணையதளம் படித்தவர்கள் மத்தியில் மிக மிக அதிகமாக ஆர்வத்தோடு பார்க்கப்படுகிற ஒன்று. இன்று நாட்டிலே வருகிற எத்தனையோ செய்தித்தாள்களும் தொலைக்காட்சியில் வருகிற தகவல்களும் சில நேரங்களில் உண்மைக்கு புறம்பாக தகவல்களை தருகின்றார்கள். ஆனால் இணையதளம் என்பது இளைஞர்களுக்கும் படித்தவர்களுக்கும் போய் சேர்கிற காரணத்தினால் சொல்லுகிற தகவல்களை உறுதியாக நம்பகத்தன்மையோடு இப்பொழுது கொடுத்து கொண்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையில்தான் இந்திய ஜனநாயக கட்சி தங்களுடைய கருத்துக்களை மக்களுக்கு எடுத்து செல்ல, குறிப்பாக இளைஞர்களுக்கு எடுத்து செல்ல இந்த இணையதளத்தை ஒரு மிகப்பெரிய ஊடகமாக கருதுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்திய ஜனநாயக கட்சியினுடைய கொள்கையே இளைஞர்கள் அதிகமாக அரசியல் பங்கேற்க வேண்டும். எந்த நாடு இளைஞர்களை அதிகமாக அரசியல் பயன்படுத்துகிறதோ அந்த நாடு மிக வேகமாக வளர்ச்சி பெறுகிறது. அந்த நாடு வளர்ச்சியினுடைய எல்லையை எட்டி கொண்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவை பொறுத்தவரை அரசியல் என்பது முதியோர்களுக்கானது. குறைந்தது 60 வயதுக்கு மேற்பட்டவர் தான் அரசியல் வர வேண்டும் என்ற ஒரு தவறான கருத்து இருந்து வருகிறது. இந்த கருத்தை மாற்ற வேண்டுமானால் உள்ளபடியே இளைஞர்கள் அரசியல் ஆர்வம் காட்ட வேண்டும். அதனால்தான் காமராஜரிடம் ஒரு கேள்வியை கேட்டார்கள், மாணவர்கள் அரசியலுக்கு வரலாமா என்று. அவர் சொன்னார், அரசியல் என்பது ஒரு சமூக சேவை. அந்த சமூக சேவையை மாணவர்கள் தன்னுடைய மாணவ பருவத்திலிருந்தே தொடங்க வேண்டும். அந்த தொடக்கம் இருந்தால்தான் வருங்காலத்தில் மாணவர்களுக்கு மக்களுக்காக உழைக்கின்ற அந்த எண்ணம் வரும். ஆகவே இந்த சேவையை, அரசியல் சேவையை மாணவர்கள் ஒதுக்காமல் இது தங்களுக்கு ஆனது என்று ஏற்றுக்கொண்டு அதில் அவர்கள் ஈடுபட வேண்டும். இன்றைக்கு வெளிநாடுகள் எல்லாம் பார்ப்பீர்களேனால் பெரும்பாலும் இன்றைக்கு முதலமைச்சர்களாக இருப்பவர்கள், பிரதமராக இருப்பவர்கள் எல்லாம் இளைய வயதினராக இருக்கின்றார்கள். ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் ஏதோ முதியோர் இல்லம் போல 60 வயதை கடந்தவர்களே இன்றைக்கு அரசியலில் ஈடுபடுவது மட்டுமல்லாமல் 60 வயது 70 வயதுக்கு மேற்பட்டவர்களெல்லாம் கூட இன்றைக்கு பிரதமர்களாகவும் மற்ற ஏனைய பதவிகளிலும் வைத்து வருகிறார்கள். இதை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இப்பொழுது இந்திய ஜனநாயக கட்சி வருங்காலத்தில் இளைஞர்கள் அதிக அளவில் கட்சியில் பற்றுக்கொள்ள வேண்டும், நல்ல கட்சியில் சேர வேண்டும். அந்த நல்ல கட்சி என்பது அதனுடைய கொள்கைகளை கொண்டதாக இருக்க வேண்டும். நல்ல கொள்கைகளை கொண்ட கட்சியில் அந்த மாணவர்களை ஈர்ப்பதற்காகத்தான் இந்திய ஜனநாயக கட்சி தங்களுடைய கொள்கைகளை இது போன்ற இணையதளத்தின் மூலமாக வெளியிட்டு மாணவர்களுடைய பார்வைக்கு எடுத்து சென்று அந்த கொள்கையின் மீது பற்றுள்ளவர்கள் நாளை வருங்காலங்களில் இந்த கட்சியில் சேர வேண்டும் என்ற அறைகோலோடு இதை நாங்கள் உங்கள் முன் வைக்கிறோம். நான் 40 ஆண்டு காலமாக கல்வித்துறையில் ஈடுபட்டிருந்தாலும் கூட அரசியலை நான் தொடர்ந்து கவனித்து வருகிறேன். இந்த அரசியல் தமிழக அளவில், இந்திய அளவில் எப்படி
நடந்து கொண்டு இருப்பது என்பதையும் பார்வையாளனாக இருந்து கவனித்து வருகிறேன். இன்றைக்கு அரசியலில் நிலைமை என்னவாக இருக்கிறது என்று சிந்தித்தால், அரசியல் என்பது ஏதோ ஒரு தொடப்படாத ஜாதி போல, அந்த அருகில் சென்றாலே தனக்குள்ள மரியாதை குறைந்துவிடும், அரசியல் குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்றாலே மக்கள் மையத்தில் மரியாதை குறையும் என்ற நோக்கில் அரசியல் பார்க்கப்படுகிறது. மக்களுக்கு இந்த மனப்பான்மையை ஏற்படுத்தியவர்கள் யார் என்றால் அரசியல்வாதிகள் தான். இதுகாரும் அரசியல் இருந்து வந்த தலைவர்கள், கட்சியை துவங்கியவர்கள் முறையாக அந்த கட்சியை நடத்தி, கட்சி என்பது ஒரு சமூக சேவை, அதை ஒரு தளமாக வைத்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நடத்தி வந்திருப்பார்களே, ஆனால் அரசியலுக்கு இப்படிப்பட்ட அவப்பெயர் வந்திருக்காது. ஆனால் நடந்தது என்ன? இந்த சுதந்திரத்திற்கு பிறகு ஏறத்தாழ 45 ஆண்டு காலமாக காங்கிரஸ் 20 ஆண்டு காலம் ஆண்டார்கள். அதற்கு பிறகு 45 ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் ஆண்டு வருகின்றன. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த அந்த காலத்தில் படித்தவர்கள் மட்டுமல்லாமல் தங்கள் குடும்பத்தை தாங்களே காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்ற அந்த சூழல் இருந்தவர்கள் தான் அரசியலுக்கு வந்தார்கள். ஆனால் அதற்கு பின்னாலே வந்த திராவிட கட்சிகள் யாருக்கெல்லாம் வேலை இல்லையோ, யாரெல்லாம் படிக்கவில்லையோ, யாரெல்லாம் சுயமாக சம்பாதிக்க முடியார்களோ